ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜய் சேனல். வேல்முருகன் அருள் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். ஓம் சரவண பவ. சண்முகா சரணம். வாழ்க்கையில் தடைகள் நீங்கணுமா? திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம், மன அமைதி, பொருளாதார முன்னேற்றம் வேண்டுமா? அப்படியானால் முருகப்பெருமானின் விரத நாட்களை தெரிந்து கொண்டு அனுஷ்டிக்க வேண்டும். நாம் இந்த வீடியோவில் முருகனின் விரத நாட்களான 7 விரத நாட்களையும் அவற்றின் பலன்களையும் பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்த 6ஆம் நாள் சஷ்டி விரதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆண்டில் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி மிகவும் சிறப்பு. 6 நாள் விரதம் இருந்து 7ஆவது நாள் சூரசம்ஹாரம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த நிகழ்வை குறிக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எதிரிகள் கண்திஷ்டி நீங்கும். மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி மன நிம்மதி மற்றும் ஆரோக்கியம், தெளிவான சிந்தனை தரும். கந்தசஷ்டி கவசம் படித்தால் புகழ், செல்வம் மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கந்தசஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் தடைகள் நீங்கவும் இருக்கும் விரதமாகும். தைப்பூசம், வேல் வாங்கிய தினம். தைப்பூசம் என்பது தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நாளில் கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் மிக முக்கிய திருவிழா ஆகும். அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியிடம் வேல் பெற்ற முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய நாளாக இது போற்றப்படுகிறது. இந்த விரதம் வாழ்வில் துன்பங்கள், நோய்கள் மற்றும் பகை நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி பெற வழிவகுக்கும். பழனிமலை உள்ளிட்ட முருகனின் 6 படை வீடுகளில் காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் செலுத்துதல், நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்துவார்கள். வைகாசி விசாகம், முருகன் அவதரித்த நாள். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த மிகச் சிறப்பு மிக்க நன்னாளாகும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகனை வழிபடுவது கல்வி, ஞானம், தைரியம் மற்றும் செல்வத்தை பெருக்கி திருமண தடைகள், கடன் மற்றும் எதிர்ப்புகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றி தரும். ஆறுமுகன். 6 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்த விசாக நன்னாளில் 6 முகங்களுடன் முருகன் அவதரித்ததால் இது சிறப்பிக்கப்படுகிறது. வழிபாடு: அன்று பால்குடம், காவடி எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரத்துடன் முருகனை வழிபடுவது வழக்கம். திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் வைகாசி விசாகம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் மற்றும் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் திருமண சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் பங்குனி மாத பௌர்ணமியுடன் கூடிய உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் மிகச் சிறந்த தெய்வீக திருநாளாகும். இந்த விரதம் கல்யாண விரதம் என்று போற்றப்படுகிறது. திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், குடும்ப ஒற்றுமைக்கும் உகந்த விரத நாளாகும். தெய்வானையுடன் மணமுடிந்த திருக்கல்யாண நாளாகும். இந்த நாளில் சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை போன்ற தெய்வீக திருமண தரிசனம் செய்தால் விரைவில் திருமண யோகம் கூடி வரும். பங்குனி உத்திரம் விழா அனைத்து 6 படை வீடுகளிலும் நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பு வாய்ந்தவையாகும். கார்த்திகை தீபம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். ஏன் தெரியுமா? அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார். இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தடைகள் நீங்கும், வாழ்வில் வெற்றி கிடைக்கும், மங்களம் பெருகும், ஞானம் வளரும். அசுரர்களை அழித்த முருகனின் வீரத்தையும் ஞானத்தையும் போற்றும் நாள் இது. தீபம் ஏற்றி விரதமிருந்து கந்தனை வணங்குவது மிகவும் சிறப்பு. கந்தன் துணை என்றும் நமக்கு கிடைக்கட்டும். மாதந்தோறும் வரும் கிருத்திகை விரதம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபட மிகவும் உகந்த நாள். இந்நாளில் விரதமிருந்து
கந்தனை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமண தடைகள் நீங்கும், கல்வி வளர்ச்சி உண்டாகும், செல்வம் அபிவிருத்தி கிடைக்கும். குறிப்பாக ஆடி மாத கிருத்திகை, தை மாத கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை விரதம். கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி அருள்மிகு முருகப்பெருமான். ஜோதிடத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் சந்திப்பவர்கள், பூமி தொடர்பான பிரச்சனைகள், சண்டைகள், மன அமைதி இல்லாமை அனுபவிப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமாற வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறையத் தொடங்கும். முருகன் என்பது வெறும் வீர தெய்வம் மட்டுமல்ல, தோஷங்களை நீக்கும் அருள் வடிவமாகும். நம்பிக்கையுடன் ஓம் சரவணபவ என்று ஜெபித்து அவரை சரணடைந்தால் வாழ்க்கையில் அமைதி, தைரியம், வெற்றி தானாக வந்து சேரும். இந்த வீடியோவில் கந்த சஷ்டி தடைகள் நீங்கும் விரதம், தைப்பூசம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள், வைகாசி விசாகம் அவதார திருநாள், பங்குனி உத்திரம் திருமண சிறப்பு நாள், கார்த்திகை தீபம் தீப அருள் நாள், மாதந்தோறும் கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை விரதம். இந்த விரதங்களை பக்தியுடன் அனுஷ்டித்தால் மன அமைதி, திருமண யோகம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், குடும்ப சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். தினமும் ஓம் சரவணபவ ஜெபம் செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். வேல்முருகன் அருள் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்பிக்கையுடன் இருங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. சண்முகா சரணம். ஓம் சரவணபவ.